வெல்கம் டு நிர்மல் விளாக்ஸ். நான் தான் அவங்க நிர்மல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நைட்டில் வந்து வேளாங்கண்ணி போக போகிறோம். வேளாங்கண்ணி வந்து காரில் வந்து போகலான்னு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை 6 பேர் தான் பிளான் பண்ணியிருக்கோம். நைட்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம். நைட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு பகலில் வந்து அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற எப்படி இருக்குது வீடியோவில் நான் இது வரைக்கும் நான் எடுத்ததில்லை அந்த கோயில். இது ஒரு விளாக் மாதிரி ரெடி பண்ணி நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஆளில் போடுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பசங்க கூட நிறைய பேர் கூட போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அதுதான் எனக்கு புதுசாக இருக்குது. தனியாக இவ்வளோ நாளாக தனியாக போய் வீடியோ எடுத்து தனியாக இருந்துட்டு திடீர்னு பசங்க கூட இருக்கும்போது பார்ப்போம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கே ஒரு பேட் சுச்சுவேஷன் வருது, எங்கெங்கே ஒரு குட் சுச்சுவேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஆளில் போடுங்க. போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பூம்புகார் வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். போக மாட்டோமான்னு சொல்லிட்டு தெரியல. அது வீடியோ இருந்தால் நான் ஆட் பண்ணி விட்றேன், பாருங்கள். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. இப்போ வந்து காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்புறோம். காரில் தான் போகிறோம் இங்கேருந்து. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழி ஃபுல்லாகவே மழை தான் கைஸ். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் மழையிலேயே போயிட்டு இருந்தோம் கைஸ். கொஞ்சம் கூட அந்த மழை வந்து பால் மாறவே இல்லை. இப்போ கரெக்டாக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. இந்த ரோடை பார்த்தாலே கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. பாண்டிச்சேரி போகும்போதும் மழை ரொம்ப கொடுமையாக இருந்தது கைஸ். மழை இல்லைன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்குமோ என்னவோ தெரியல. பாண்டிச்சேரி தாண்டி காரைக்கால் போகிறோம், காரைக்கால்லேயும் மழை. சிதம்பரம் போகிறோம், சிதம்பரத்துலேயும் மழை. இந்த மழை அப்படியே காஞ்சிபுரத்துலேருந்து நாங்கள் பிக்கப் பண்ணிட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு எங்களுக்கு பார்த்த உடனே. மற்றபடி எல்லாமே குட்டு தானா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு விஐபி பாஸ் வச்சுருந்தோம். ஸோ அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இப்போது. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கரெக்டாக பாருங்கள். ஆல்ரெடி ஃபாஸ்டாக் டேக் இருக்குது, இருந்தாலுமே அதை கவர் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே தான் ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம். செம்ம மூமெண்ட்டு இதாங்க பாண்டிச்சேரி. நைட்டில் என்னடா வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் சும்மா அந்த ஊர் வந்தால் மட்டும் நான் காட்டுறேன். மார்னிங் டைம்லாம் இந்த வீடியோ எடுத்து நான் அந்த மாதிரிலாம் விலாக் மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன். இது வந்து போகிற வழி கைஸ். கொஞ்சம் நல்லா இருந்தது, மழை இல்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. எல்லாம் கருகருங்கிறீங்கடா, கருப்பு ட்ரெஸ் வர போட்டாந்து நான் வெளியாக்குறேன். அது நான் கலர் ஆகி துண்டு இல்லாமல் கொண்டுருவேன். போல இருக்கு வெளியாகி. இப்போ நான் வெளியாகிட்டா ரொம்ப வெளியாக்குறடா டே. நீ கேட்காம ஆமாடா, ரொம்ப வெளியாகிறா. எல்லாம் கருத்து கொட்டி மாதிரி தெரியும். ஒரு வாரம் ஆகதானா சரிதா. ஃபோன் சரியில்லை சரிம்மா, வேற எதுவும் இல்லை. கரெக்டாக சொன்னா பாயிண்ட்டு கைஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி வந்தாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு திருவிழா நடக்குது. அங்கே தான் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அவங்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில, பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆடுகிட்ட வந்து வெட்டிட்டு தோலை உரிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் காட்டக்கூடாது, வைலன்ஸில் ஆட் ஆகிடும். எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா இல்லை. ஓகே கேஸ், கிட்ட போயிட்டு நான் பேக் கேமராவில் ஆன் பண்ணி காட்டுறேன். கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திருவிழாலாம் முடிஞ்சிருக்குது. எல்லாம் பேக்கில் பார்த்தோம், எல்லாம் முடிஞ்சு போயிட்டுருக்காங்க. பொம்மை கடை தான் இருக்குது, பொம்மை கடை தான். ஐஸாச்சும் வாங்கி சாப்பிடலாம். ரேட்டு ரொம்ப அதிகமாகுது. 40 ரூபா வைக்கிறது 60 ரூபா விற்கிறானுங்க. புரியுதா? மண்ணுல விளையாடுனா 400 ரவுண்ட்ல பயங்கரமா விளையாடலாம். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதான் கூலிங் கிளாஸ் போட்டுங்கிறான் சைமன். கண்ணி வெடியாக தான் போட்டுருக்கு போகிறானுங்க. அந்த கண்ணி வெடி கூட தப்பிச்சலாம் போடுதுடா. இந்த கண்ணி வெடி நாட்டு அடிக்குதா? பார்த்தா காரே குபிர் குபிர் அடிச்சு வர சுற்றி
ஏய் பரவாயில்லப்பா. என்னடா தெரியும் காஞ்சனா படம் மாரி அங்க போயிரு அங்க காஞ்சனா கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பட்டு முன்னோட இப்போ டே செருப்பில் மேலே தாங்குது. கொஞ்சம் ஆழமான மாதிரி இருக்குது, தண்ணிலாம் உள்வாங்கின மாதிரி தோற்றுச்சுரா. பேண்ட் நஞ்சிட போகுது. வந்தான் பார் தலைவன் காலைக்கிட்ட. இந்த செருதூர் கிராமத்தில் வந்து மீன் வந்து வாங்கலான்னு வந்துருக்குறோம். அடப்பாங்களா, என்னடா இவ்வளோ கூட்டமாகுது. எல்லாம் பயங்கரமாக இருக்குது, எல்லாம் அவ்வளோ கூட்டமாக இருக்கிறாங்க பாருங்களேன். கைஸ் இந்த மீன்லாம் நான் வந்து டிவியில் தான் பார்த்துருக்கேன். அடப்பாங்களா எப்படின்னு பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸ் திருக்கும் மீன் இது. அடப்பாங்களா வேற லெவலு. ரைஸ் நம்ம சமைக்கிற சமையல் தான். கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்தாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் நோட் பண்ணல, ஒரு 12:30 அந்த மாதிரி இருக்கும். கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் தான். பேக் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் கிட்ட போகும். நார்மலாக இங்கே இருக்கிறத விட ஒரு 10 அடி கீழே இருக்குது. கிளைமேட் இங்கே எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து கொஞ்சம் மண் தரை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. நடுவில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. திருப்பி அதுக்கு அடுத்து வந்து மண் தரை, அதுக்கப்புறம் ஆழம், அதுக்கப்புறம் மண் தரை அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு அந்த ஷிப்பு தெரியுமான்னு தெரியல, ஷிப்லாம் இருக்காது பக்கா. தண்ணி எப்படி உயிரோடு தானே ஃபைனலி பார்த்தீங்கன்னா குளிச்சாச்சு. குளித்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து கோயிலுக்குள்ளே போவோம். வேறு ட்ரெஸ் போட்டு தான் போவோம். ஏன்னா இதே ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுலாம் சான்ஸ் இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் பெரிய ஜீசஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ தான் கட்டியிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக புது கோயில். பேர் கரெக்டாக தெரில கைஸ், நான் வந்து எப்படியும் ஒரு 10 வருஷம் மேலே இருக்கும். அதான் பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் சன்லைட் இருக்கிறதுனால ஒன்றும் அந்தளவுக்கு கிளியராக தெரில. பெரிய மீன்ப்பா கீழே கைஸ் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முட்டி போட்டு ப்ரே பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க வேண்டுதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பண்ணுறாங்க. மஸ்ட்டு ட்ரை என்னென்னா நல்ல ஒரு கிளாத் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். டேய்
தம்பி ஏய் தோல் பித்திச்சுரா தம்பி தம்பி தோ போயின்னு இருப்பா நான் எடுக்கிறேன் போஸ் கொடு வேகம் ஸ்பீடு பத்தலை பாரு ரைஸ் இது நான் முன்னாடி வரும்போதெல்லாம் ஃபவுண்டன் மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணல.